இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை புகழ்ந்து தள்ளிய திருமாவளவன் எப்படி புகழ்ந்து பேசினார் என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தார். அந்த அம்பேத்கர் சிலையை திறக்கின்ற அந்த பொறுப்பை திருமாவளவனிடம் கொடுத்தார். திருமாவளவன் வந்து அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்தார். தமிழகம் எங்கும் பல அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைத்தவர் டாக்டர் ஐயா என்று போற்றி இருக்கிறார். குடிதாங்கியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரின் பிணத்தை தூக்குவதற்கு தன்னுடைய சொந்த ஜாதிக்காரர்களை அனுமதிக்காத பொழுது, அவர்களே அவரை அவமானப்படுத்திய பொழுது, குடிதாங்கியில் தலித் சமூகத்தை சார்ந்தவர் பிணத்தை தோளிலே தூக்கி கொண்டு போய் அடக்கம் செய்தார். அதற்காக அவரை தமிழ் குடிதாங்கி என்று போற்றியவன் நான் தான் என்று திருமாவளவன் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இரட்டை கோலை முறை ஒழிப்பதற்கு டாக்டர் ஐயா பாடுபட்டார் என்று பேசியிருக்கிறார். இப்படி டாக்டர் ஐயாவை பற்றி 2 நிமிடங்கள் புகழ்ந்து தள்ளிய திருமாவளவன் இறுதியில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அப்படியே அவர் இருந்திருந்தால் அவருக்கும் எங்களுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் அவர் ஏன் காதலை நாடக காதல் என்று பேசினார்? நாடக காதலால் தான் இளம் பெண்கள் சீரழிகிறார்கள் என்று பேசி தலித் நான் தலித் என்று ஒரு அரசியலை கையில் எடுத்தார். பெரியார் இருக்கின்ற பொழுது பிராமணர் அல்லாதோர் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார். ஆனால் பெரியாரின் பெயரை சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலித் நான் தலித் என்று ஒரு இயக்கத்தை உருவாக்கினார் என்று கடைசியில் டாக்டர் ஐயாவை பற்றி தாறுமாறாக தவறாக விமர்சனம் செய்தார் திருமாவளவன். என்ன கேட்கிறோம்? அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரின் சடலத்தை தோளிலே சுமக்கின்ற பொழுது பிடித்திருந்த டாக்டர் ஐயா அம்பேத்கர் சிலைகளை திறந்த பொழுது, அம்பேத்கருடைய சிலையை தைலாபுரம் தோட்டத்திலே வைத்த பொழுது, இப்படி தலித் சமூகத்திற்காக டாக்டர் ஐயா பாடுகின்ற பொழுதெல்லாம் அவரை மிகப்பெரிய தலைவர் என்று போற்றினோம் என்று சொல்கின்ற திருமாவளவன் தன்னுடைய சமூகத்திலே பிறந்த பெண் பிள்ளைகள், மற்ற சமூகத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள், ஏன் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே பிறந்த பெண் பிள்ளைகளாக கூட இருக்கட்டும், இவர்கள் ஏமாந்து விடக்கூடாது. பலர் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டுக்கொண்டு எந்த வேலைக்கும் வெட்டிக்கும் போகாத வெட்டி பயல்கள் பெண்களை ஏமாற்றி நாடகமாடி திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்களுடைய வாழ்க்கை பாழாகி விடுகிறது. பெற்றோரையும் எதிர்த்து கொண்டு, உற்றார் உறவினர்களை எதிர்த்து கொண்டு அந்த பெண்கள் ஒரு 3 மாதங்களில் 6 மாதங்களில் நடுவீதிக்கு வந்து விடுகிறார்கள். இந்த அவலம் நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக, பெண்களை பாதுகாப்பதற்காக, அதுவும் திருமணமாகாத இளம் பெண்கள் கல்லூரி மாணவிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெற்றோர்களை இணைத்த ஒரு கூட்டணியை இவர் தலித் அல்லாதோர் கூட்டணி என்று சொல்கிறார் திருமாவளவன். எது தலித் அல்லாதோர் கூட்டணி? தன்னுடைய பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அது தலித் அல்லாதோர் கூட்டணியா? தலித் அல்லாதோர் கூட்டணியை ஆரம்பித்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தலித்துக்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று பேசினாரா? அவர்கள் படிக்கக்கூடாது என்று பேசினாரா? அல்லது அவர்களுக்கு மீண்டும் பழைய இரட்டை கோலை முறை கொடுக்க வேண்டும் என்று பேசினாரா? அம்பேத்கர் சிலை இருக்கக்கூடாது என்று பேசினாரா? இல்லையே. கடைசி வரை தலித் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அம்பேத்கரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். பெரியாருடைய சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தலித் சமூகத்திற்காக, அவருடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் முரண்பாடு என்னவென்று கேட்டால், காதல். இந்த நாடக காதல் என்கின்ற விஷயத்தில் பெண்கள் ஏமாந்து விடக் கூடாது என்பதற்காக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தியது திருமாவளவனுக்கு உறுத்துகிறது. அப்படி என்றால் திருமாவளவன் என்ன சொல்ல வருகிறார்? எந்த பெண்கள் வாழ்க்கை எப்படி சீரழிந்தாலும் பரவாயில்லை, காதல் செய்தால் போதும், நாடு முன்னேறி விடுமா? நாடு உருப்பட்டு விடுமா? காதல் செய்தால் அனைவருக்கும் எல்லாம் கிடைத்து விடுமா? கல்வி வேலைவாய்ப்பு கிடைத்து விடுமா? அப்படி கிடைக்கும் என்று சொன்னால் ஏன் அந்த காதலை தடுக்க போகிறோம்? காதல் என்ற பெயரில் பல இளம் பெண்கள் சீரழிந்ததுதான் மிச்சம். ஆகவேதான் அந்த நாடக காதலுக்கு எதிராக டாக்டர் ஐயா நின்றார். அம்பேத்கருடைய சமத்துவத்தை போற்றுகிறோம், பெரியாருடைய சமூக நீதியை போற்றுகிறோம்.
அதற்காக தன்னுடைய குடும்பத்து பெண்கள், மற்ற எந்த குடும்பத்து பெண்களாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கை சீரழிவதை எந்த ஒரு தலைவரால் தாங்கிக் கொள்ள முடியும்? ஆகவே தலைவருக்கான அனைத்து தகுதியும் இருக்கின்ற காரணத்தால் எந்த பெண்களின் வாழ்க்கையும் சீரழிந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒரு இயக்கத்தை துவக்கினாரே தவிர தலித் சமூகத்திற்கு எதிராக இல்லை. திருமாவளவன் தான் சரக்கு இருக்கிறது, மிடுக்கு இருக்கிறது என்று பேசியவர். திருமாவளவன் தான் நாடக காதலை ஊக்குவித்தவர். எந்த இடத்திலும் கல்லூரியில் படிக்கின்ற பொழுது, கல்விக்கூடங்களில் படிக்கின்ற பொழுது பெண்களுக்கோ ஆண்களுக்கோ மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ காதல் தேவையில்லை. நீங்கள் முதலில் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் திருமணத்தை பற்றி யோசியுங்கள், அதற்கு பின்பு காதலிப்பதை பற்றி யோசியுங்கள் என்று திருமாவளவன் பேசியிருந்தால் ஒரு நல்ல தலைவர். 18 வயது கூட நிரம்பாத பெண்களும் 18 வயது கூட நிரம்பாத ஆண்களும் காதலிப்பது எந்த விதத்தில் நியாயம்? அந்த காதலை ஆதரிக்கின்ற திருமாவளவனுக்கு எதிராக பேசினால் அல்லது தலித்துகளுக்கு எதிராக பேசுவதாக அர்த்தமா? வேண்டுமென்றே திட்டமிட்டே டாக்டர் ஐயாவின் மீது அவதூறு கிளப்ப வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுக்களை, தலித் அல்லாதோர் இயக்கத்தை டாக்டர் ஐயா ஆரம்பித்தார் என்று தொடர்ந்து பொய்யை பேசிக் கொண்டிருக்கின்ற திருமாவளவன் இப்படி பொய்யை பேசியே அதை மூலதனமாக்கி இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராகிவிட்டார். இப்படி தொடர்ந்து பொய்யையே பேசிக் கொண்டிருந்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில், அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவனுக்கு டெபாசிட் கூட மிஞ்சாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.